அண்மையில் ஐயுஎம்எல் மாநாட்டில் கூட முதலமைச்சர் வந்து 5 அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாரு. இவ்வளவு உறுதியா நிக்கிறேன், உளப்பூர்வமா நிக்கிறேன், இதுக்காக எவ்வளவு இல் சொல் பழி சொல்ல என்ன சொல்லட்டும், நான் என்னைக்குமே அசர மாட்டேன். பாசிசத்தின் இலக்காக ஆனவர் யாரோ அவரை ஆதரிப்பதற்கு தமிழ்நாடு தயாராரு. டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா எல்லா மாநிலங்களுக்கும் பாதிப்புன்னு தெரியும். ஆனால் ஒரு முதல்வர் இந்தியாவே அணிதிரட்டுகிறார். இன்றைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் திரு அலிம் அல்புகாரி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாங்க. இபிஎஸ் வந்துட்டு 2 விஷயம் தான் பண்ணுவார். ஒன்று காலை பிடிப்பார், இன்னொன்று காலை வாருவார் அப்படின்னு. அதுக்கு ரியாக்ஷன் வந்து இபிஎஸ் கொடுத்துருந்தார். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரசியல் உள்ளார்ந்த நுணுக்கங்கள்லாம் என்ன? அதாவது மீண்டும் ஒரு முறை ரொம்ப லாஜிக்காக முதல்வர் பேசினார். ஏன்னா நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, அதாவது மழை பெய்யுது, சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படி இப்படிங்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் மழை பெஞ்சு சூரியன் வந்து சிறிது காலம் மறைஞ்சாலும் மீண்டும் சூரியன் வந்தால் தான் உங்கள் பொழப்பு ஓடும் ஒரு வாதத்துக்கு. அப்போ முதல்வர் வந்து இதை ரொம்ப சிம்பிளாக வந்து அதே நேரத்தில் வந்து ஒரு விகடமாக வந்து பேசுகிற மாதிரி என்ன சொல்லிட்டாரு, அடிக்கடி காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி தலையை தூக்கி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இவர் ரொம்ப அறிவாளித்தனமாக பதில் சொல்கிறேன்னு காலை பார்த்தா தான் போகிற பாதைக்கு வந்து வெளியே தர முடியும். நான் ஒரு டவுட் கேட்குறேன். இப்போ இவர் காலில் விழுந்தது முன்னால், போகிற பாதை வழி திரும்பினா பின்னால் தானே விழுவணும். ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதான்னு இவர் சொல்கிறாரு. நான் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அவர் போகிறதுக்கு பின்னால் இவர் பின்னால் தான் விழுவணும் நியாயமாக பார்த்தா. முன்னால் வந்து எப்படி பார்த்தா தெரியும்? முன்னால் விழுந்தா போகிறவர் கூட நீங்கள் அடைச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க நியாயமாக பார்த்தா. அப்போ இப்படி ஒரு லாஜிக்காக பேசுகிற பேர் வழின்னு இதில் கூட இல்லாஜிக்காக பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறோம். பத்தாக்குறைக்கு எனக்கு கை நடுங்குமா நடுங்காதெல்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் வயோதிகம் வந்தால் எல்லாருக்கும் ஆகலாம், சூழ்நிலை வந்தால் யாருக்கு எது வேணால் நடக்கலாம். நீங்கள் செஞ்ச செயலைத்தான் சொல்லி பேசுகிறார். உங்களை வந்து பர்சனல் அட்டாக் வந்து ஒரு முதல்வர் பண்ணலை. நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச செயல், நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, அரசியல் ரீதியாக எப்படி மேலே வந்தீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் காலில் விழுந்து தான் வந்தீர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் வந்து ஒரு மழை பெய்யறதுனால சூரியன் மறைஞ்சிடணும்னு உங்கள் வன்மத்தை கொட்டுறதுக்கு நீங்கள் ஒன்று பேசுனீங்க அப்படின்னு சொன்னால், நீ தலையை தூக்கி பார்க்கணும் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலுக்கு பர்சனல் அட்டாக்ல இறங்குறாரு. அப்போ இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்கில் இறங்கக்கூடிய அளவிற்கு டு சச் லோ லெவல், ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு இறங்குறதுக்கான காரணமே அவருக்கான பதட்டம். இவ்வளோ தூரம் கூட்டணி எங்கெங்கோ பொருந்தா கூட்டணியை பொருத்தி பார்த்துருக்கிறோம் அமித்ஷா தலைமையில். அப்போவுமே வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு மரியாதை இருப்பதாக தினமலரும் பாண்டியவும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இன்னைக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு 5% கூட வருது என்டிஏ கூட்டணிக்குன்னு. அப்போ அவங்களுக்கே அது தெரியும் இது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு. அந்த பதட்டத்தினுடைய உச்சியில் தான் இன்னைக்கு எதை பேசுவது என்றே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படியெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த வலு வந்துட்டு என்டிஏ கூட்டணியை ஒரு பதற்றத்துக்கு உள்ளாக்குதா? அதிமுகவோட பேச அசைச்சு பார்க்குது அப்படி சொல்லலாமா? இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த குறிப்பாக தமிழ் மண்ணிலே வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த தேசத்தில் ஃபெடரலிசத்தை, கூட்டாட்சி தத்துவத்தை அங்கீகரிக்கக்கூடிய கொள்கையை ஏற்று அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய பாசிசத்துக்கு எதிராக நிற்கணும். இதுதான் கொள்கை. இந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க. அப்படியே நீங்கள் அகைன்ஸ்டா அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இவனுங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னும் தெரியாது, இவங்க ஏன் அகைன் வந்து சேர்ந்தாங்கன்னு மக்கள் மன்றத்தில் நின்று ஒரு கேள்வியாக கேட்டு ஏன் சேர்ந்தீங்கன்னு கேட்டால் ஒருத்தருக்கு எக்ஸாக்டா பர்ஃபெக்டா ஒரு பதில் சொல்ல வராது. ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளி என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இந்த பழைய எவனோ சொல்லி வச்சு போன ஒரு இத்து போன டைலாக் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை. நாங்கள் அவரை கேட்டாது நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர எதிரி நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியுமா இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சா? இந்த ஒற்றை என்ன சொல்கிறது, ஒரு ரெட்டாரிக் டைலாக் வந்து இட் கேனாட் பி எ ரீசன் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ஜம்பிங்ஸ். நீங்கள் ஒவ்வொரு முறை தாவறதுக்கும் இந்த ஒரு ரெட்டாரிக்கை வந்து நீங்கள் பதிலாக அரசியல் நிரந்தர எதிரி இல்லைங்க, நிரந்தர நண்பர் எப்படி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அரசியல் ஒரு அர்த்தம் இல்லாத யார் என்ன வேணா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருமான். இந்த கூட்டணியை பற்றி தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன பேசினார் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் சொன்னார், விசிகா வந்து இந்த கூட்டணி வெளியே வரும் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா இந்த கூட்டணியினுடைய இன்டாக்ட், இந்த கூட்டணியுடைய பலம் அவருக்கு தெரியும். பத்தாக்குறைக்கு எப்போ வேணா திரும்ப பாஜகவோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக ரெடியாக இருந்ததுங்கிறதும் தெரியும். பாஜக வந்து இந்த மண்ணில் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி. வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை வந்து டைட் பண்ணி தேவைப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ள ஒரு கட்சி.
அந்த மாதிரி இந்த வலதுசாரிகள் எதை பார்த்து பொங்குறாங்களோ அப்போ அது சரியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை வந்து இதாகிடக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுன்னு. அப்போ அந்த மாதிரி அவர் காங்கிரஸை சொன்னார், இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னைக்குனாலும் காங்கிரஸ் உடையும், நம்மகிட்ட வந்து சேரும் அப்படிலாம் வந்து இலவு காத்த கிளியாக இந்த கூட்டணிக்கு எதிராக விசிகாவை பற்றி சொன்னார். எழுச்சி தமிழருடைய முடிவை பற்றி பேசினார். அது நடக்காத போது அவர்களை விமர்சித்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸை பற்றி சொன்னார், சரி வரும், வந்துடும், உடஞ்சிரும், நம்மகிட்ட வந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் நேற்று வந்தவர் அப்புறம் விஜயை போயிட்டு புளியார் சொல்லி போட்டாங்க, தெரியுதா, கொடி அசைக்கிறாங்க, புளியார் சொல்லி போட்டாங்க அப்படி அப்படின்னாரு. சொல்லிட்டு விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்ச ப்ரோ விஜய் வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா கட்சி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது, அண்ணே நம்மள தானே சொல்றாங்க அப்படின்னு, நம்மள சொல்ல பாரு அப்படின்ற மாதிரி இவர் சைலண்டா இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அடிமை கிடிமைன்னு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே, அடிமைன்னு நம்மள தான் பேசுறாங்க, அடிமை அது நம்ம தானே, நம்மள தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், நம்ம டென்ஷன் ஆயிரணும் இப்பன்ட்டு. முதல்ல 42 பேருடைய உயிருக்கு காரணம் வந்து விஜய் கிடையாதுங்க. எந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பண்ணாருன்னா, நாங்க இருந்திருந்தோம்னா அம்மா கிளினிக் எங்கெல்லாம் ஆரம்பிச்சிருந்திருப்போம். விஜய் பாவம், விஜய் கட்சிக்காரங்க சொன்ன அந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் இருக்கு பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ் வந்துச்சு விஜய் சொன்னார், அதையும் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னார், ஆம்புலன்ஸ் இப்படி வந்துச்சு, இதுல வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு. அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸை எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க புனைந்து விட்ட கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் சரிதான் என்று நியாயப்படுத்தி பேசியவர், அரசு ஏன் பாதுகாப்பு தரல, போதுமான பாதுகாப்பு தரல, என் கூட்டமே இங்கே தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அது வேணும்ட்டே அப்படி பண்றாங்க, இப்படியெல்லாம் பேசியவர் அடிமைன்னு இவரை சீண்டிட்டதுனால என்ன பண்ண டென்ஷன் ஆகி என்ன பண்ணாரு, விஜயும் வரல கூட்டணிக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த கூட்டணி உங்களுக்குலாம் வந்து இது இல்லையா, நெஞ்சு இல்லையா, 42 பேர் கொண்டுட்டீங்களே அப்படின்னு இப்ப பேசுறாரு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள், அறிவுசார் மக்கள், பெரியார் மண்ணில், பகுத்தறிவு மண்ணில், திராவிட மண்ணில் மக்கள் வந்து ரொம்ப பகுப்பாய்வு செய்து பார்க்குறாங்க. இந்த கூட்டணி பாசிசத்தை எதிர்ப்பதினாலேயே இந்தியா முழுக்க டார்கெட் பண்ணப்படக்கூடிய ஒரு தலைவர் ராகுல் காந்தி. தமிழ்நாடு எந்த மாநில முதல்வரும் இப்படி நெருக்கடி கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான நம்முடைய முதல்வர், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர். எந்த மாநிலத்தின் முதல்வர்களும், கூட்டணி கட்சி முதல்வர்களும் செல்லாத பீகாருடைய ஓட்டர் அதிகார யாத்திராக்கு வந்து ஒரு மாநில முதல்வரா முதல் முறையாகவும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா போனது வந்து நம்முடைய முதல்வர். அப்படி யார் மாநில உரிமைகளுக்காக உறுதியாக நிற்கிறார், யார் விழிப்பதற்கு முன்பும் நான் விழித்துக் கொள்கிறேன் என்று டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா எல்லா மாநிலங்களுக்கும் பாதிப்புன்னு தெரியும். ஆனால் ஒரு முதல்வர் இந்தியாவே அணி திரட்டுகிறார், இந்தியாவே படை திரட்டுறார். பிஜேபி யோசிக்கிறான், என்னைக்குமே நம்ம தான் கோல் போஸ்ட் செட் பண்ணுவோம், எல்லாரும் அதுக்கு எதிராக போராடுவானுங்க, இவரோட புதுசா செட் பண்றாருன்னு. இந்தியாவிலே ஒரு முதல்வர் கோல் போஸ்ட் செட் பண்றது இங்கதான் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய எதிர்ப்பு அரசியலை, இது அழிவுக்கான அரசியல், அதனால் இதை எதிர்ப்பதுதான் அரசியல் என்பதை எதிர்த்து அரசியல் செய்து அதிலே தன்னுடைய மக்களை, தன்னை நம்பி வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களை சீரும் சிறப்புமாக்க வாழ வைக்கக்கூடிய ஒரு முதல்வரையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த நியாயமும் இன்றி ஒரு கூட்டணி என்று ஒன்றை உருவாக்கி கொண்டு இப்படி முரண்பாடுகளின் மொத்த உருவத்தை இவரை டிடிவியை வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சுட்டான். டிடிவி ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம் உட்காந்துட்டு, மக்கள்லாம் உங்களை கேட்பாங்களே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி டிடிவி கூட போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னா, அவர் கேட்டது இந்த கேள்வி தான், ஆனால் அவர் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பதில் சொல்கிறார், என்னை யாரும் மிரட்டல அப்படிங்கிறாரு. உங்களை அந்த கேள்வி கேட்கவே இல்லை, மிரட்டி போனீங்களா இல்லை நீங்களா போனீங்களான்னு கேட்கவே இல்லை. இதுக்கு சரத்குமாரே பரவாயில்ல, இவர்கிட்ட கேட்ட கேட்காதவங்களுக்குலாம் ஒரு பதில் சொல்றாரு. இவர் வந்து நான் வந்து என்னை யாரும் மிரட்டல, நானா போயிட்டேன் அப்படிங்கிறாரு. இவருக்கும் தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்குது, அவருக்கும் வழக்கு இருக்கிறது. இதையும் பாக்குறாங்க மக்கள். திமுக பணிஞ்சு போறாங்களா மக்கள் கேட்கறாங்க. முதலமைச்சர் வந்து இன்னொரு விஷயமும் வந்து பேசியிருந்தாங்க. அது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி மிரட்டல் கூட்டணி, அது கட்டாயமா வந்து வைக்கப்பட்ட கூட்டணி. டிடிவி தினகரன் தான் அதுக்கு உதாரணமாகவும் இருக்காரு. அடுத்து விஜயையும் அழைக்க பார்த்தாங்க, அவர் இன்னும் போகல, ஏதோ மறைமுகமான ஒரு இது போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நடக்க போற தேர்தல் அப்படிங்கிறது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவோ இல்லை இந்தியா வர்சஸ் என்டிஏவோ அப்படி இல்லை, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன சார்? இது ஏன் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ? இப்போ விஜயை வந்து இப்போ விஜயை சேர்த்து தான் இதை நம்ம பேசணும், அப்போ தான் அது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏன்னு வரும். நியாயமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஜனநாயகம் படத்துக்கு தரப்பட்ட எந்த அழுத்தத்தை பற்றியும் விஜயோ அவருடைய கட்சிக்காரர்களோ யாருமே கூட இதுக்கு பின்னால் பாஜக தான் இருக்குது, பாஜகவை கண்டிக்கிறோம் அப்படின்னு பேசவே இல்லை. இப்போ வந்து ஒரு தந்தி டிவியில் அவங்க கட்சியுடைய அந்த ஒரு நிர்வாகி, முக்கிய நிர்வாகி வந்து ஏதோ ஒரு மாணவர்கள்ட்ட பேசுகிற ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். இதனால் யாருக்கு பாதிப்பு வரும், நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் வந்து உதயநிதிக்கு பாதிப்பு வரும், அதனால் இதை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. அப்போ ஒரு வாதத்துக்கு இவர் சொல்கிறத ஒரு ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க ஏற்றுக்கிட்டு அப்போது உதயநிதிக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி அவர் யாரை வச்சு தடுக்க பார்க்குறாரு? டேரெக்டாக உதயநிதி தடுக்கல,
இவர் வாதத்தை எடுத்துக்குவோம். டேரெக்டாக உதயநிதி தடுக்கல, யாரை வச்சு தடுக்க பார்க்குறாரு? சிபிஎஃப்சியை ஒன்றிய அரசை வச்சு தான் தடுக்கிறாரு. நீ உதயநிதியை கண்டிச்சிங்க, கொஞ்சமாக அப்படி பிஜேபியும் கண்டிங்க. அவர் வாதப்படியே பார்த்தா சேர்ந்து தானே தடுக்கிறாங்க. அவர் வாதப்படியே உதயநிதியும் சிபிஎஃப்சியும் சேர்ந்து தானே தடுக்கிறாங்க. நீங்கள் திமுகவால கண்டிச்சிட்டு இருக்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல். நார்த் சைடு போகிற ட்ரெயினுக்கு சவுத் சைடில் ஏன்னா கொடி காட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் 2 பேரும் சேர்ந்தா மாட்டேங்கன்னா சரி இங்கேயே சேர்த்து கொஞ்சம் காட்டுங்க, இங்கேயே எதிருங்க. அது இல்லை. அப்படின்னா நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா, திமுகவை என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போயிட்டா அப்படிங்கிற நெரேட்டிவ் முதல்வர் சொல்கிற மாதிரி போயிட்டா நம்முடைய தோல்வி சர்வ நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டதுனால ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு 3வது அணியாக விஜயை கொண்டு வர பார்க்கிறார்கள். ஆனால் அது நடக்காது, நடக்கக்கூடாது. சித்தாந்த அடிப்படையிலும் செயல் அடிப்படையிலும் வேண்டும்னு செஞ்சாரா, வேணாம்னு செஞ்சாரா, விரும்பி செஞ்சாரா, விரும்பாமல் செஞ்சாரான்னு தெரியாது. ஆனால் அவரும் என்டிஏனுடைய ஒரு தொங்கு சதை தான். அப்படி பார்க்குறப்ப தான் டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ ஆயிடும். அதுக்காக தான் உதாரணம் சொன்னேன். என்றைக்குமே நீங்கள் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, உதயநிதிக்கு தான் பாதிப்பு, அதனால் உதயநிதி தான் எதிர்த்தாரு. ரைட்டுப்பா, எடுத்துக்கலாம். எதை வச்சு எதிர்த்தாரு? பிஜேபி சேர்த்து தானே எதிர்த்தாரு. உதயநிதியை பாதி ஒரு 50% எதிர்ங்க, அப்படியே ஒரு இன்னொரு 50% பிஜேபி பேசுங்களேன். ஒரு வார்த்தை பேசுங்களேன், பேசுறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரல் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திரைப்படம் இன்னும் தேர்தல் நெருங்க 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 இது நீங்க எல்லாம் யோசிங்க. விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எவ்வளவு தூரம் அதனுடைய ரிலீஸ்ல அழுத்தம் தரப்படுகிறதோ அவ்வளவு தூரம் அந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு கூடுமா கூடாதா? அந்த படத்தினுடைய ரிலீஸ் அப்ப விஜய் பேசுபொருள் ஆவாரா ஆக மாட்டாரா? கண்டிப்பா. அந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு பின்னால் அந்த படத்தில் பேசப்படும் அரசியலினுடைய கரு விஜயுடைய அரசியலுக்கு சாதகமா இருக்குமா இருக்காதா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான முயற்சி இது. அப்படி அப்புறம் என்ன பிஜேபி விஜய் சேர்ந்து தானே பண்றாங்க. இதை எந்த வகையிலுமே இதுல திமுக லாபம் இல்லையே. இது பண்ணா பேக் ஃபயர் ஆகும்னு இவ்வளவு கால அரசியல். அதாவது நம்ம ஒருத்தர் என்ன சொன்ன மாதிரி விஜய் சின்ன பிள்ளையா தவழ்ந்துகிட்டு இருக்கும்போதே அரசியல் மிசாலா ஜெயிலில் இருந்த முதல்வருக்கு தெரியாதா இதெல்லாம்? அப்போ இவனுக்கு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிஜேபியும் அதனுடைய தொங்கு சதையுமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவினுடைய இன்னொரு முதுகுப்புற பக்கமாக இருக்கக்கூடிய விஜய். ஸோ இந்த ரெண்டுமே ஒன்று தான். மக்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த விஷயம் தான் அம்பலப்பற்றக்கூடாதுன்னு திடீர்னு இதில் உதயநிதிக்கு பிரச்சனை, திமுக பிரச்சனைன்னு பொருந்தாத ஒரு எதிர்ப்பை பொருந்தி பார்க்கிறார்கள். என்ன பேசணும்னு தெரியல, பேச ட்ரை பண்ணுறாங்க. அதனால் முதல்வருடைய நெரேட்டிவ் கரெக்ட். இதைத்தான் நம்ம கொண்டும் போகணும். தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு ஒரு அணியில் இருக்கிறது. என்டிஏனுடைய தொங்கு சதை விஜய். இவங்க 2 பேரும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் ஒரே அணியாக பார்த்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய இவர்களை வீழ்த்தி மீண்டும் ஒரு முறை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பொறுப்பை ஏற்பார். திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும். இப்போ சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேயும் அதே கருத்து கணிப்பை தான் நடத்தியிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் உறுதி பண்ணியிருக்காங்க. அதுதான் பிரதிபலிக்கும் அப்படின்னு நீங்களும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குல்ல. மீண்டும் இந்தியா கூட்டணி தான் பெருமளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்து கணிப்பை சி ஓட்டர் கொடுத்துருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு முறை திராவிடம் 2.0 தான் ஆளப்போகிறது. தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாமல் ஒரு மத நல்லிணக்கத்தோட ஒரு ஒற்றுமை தான் நிலவி வருது. அண்மையில் IUML மாநாட்டில் கூட முதலமைச்சர் 5 அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். சிறுபான்மையரோட காவலராக கூட இருந்து வராங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த அறிவிப்புகள் இந்த உலமாக்களுக்கு ஓய்வூதியம் அது கொடுக்கறது, இருசக்கர வாகனத்துக்கான மானியம், தீர்ப்பாயம், வக்ஃப் வாரிய தீர்ப்பாயம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இல்லை, இதை சிறுபான்மையினர் பெர்ஸ்பெக்டிவில் மைனாரிட்டி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போனால், மைனாரிட்டி பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் திமுக ஆட்சியை பார்க்க போனால், ஒன்றிய அரசு என்டிஏ ஆட்சி செய்யக்கூடிய பாசிச அரசனுடைய மெயின் மைய புள்ளியே மைனாரிட்டி தான். யாராவது ஒருத்தர் நியாயத்தை பேசிட்டா அவங்களுக்கு அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்றவாங்க. மைனாரிட்டியை திருப்திப்படுத்துறதுக்காக இதை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் உலமாக்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, வக்ஃபு தீர்ப்பாயத்தை கொடுக்கறது, இதெல்லாமே உண்மையிலே அடுத்தடுத்த கட்டங்கள் தான். நான் அடிப்படையை பற்றி பேசுகிறேன். அடிப்படையான விஷயங்கள் முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய சிஏஏ வந்தபோது எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய முதல்வர் இருந்தார். நம்முடைய முதல்வர் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வண்ணாரப்பேட்டை ஷாயின்பாக் போனார். அந்த பெண்கள் போராடிட்டு இருந்தாங்க. அங்கே போய் சொன்னார், அடுத்த திமுக ஆட்சி வரும், சட்டமன்றத்தில் நான் தீர்மானம் நிறைவேற்ற காட்டும், நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொன்னதை செய்த முதல்வர். இந்தியாவிலேயே வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செதறி போய் கிடந்தாங்க.
நான் சில முதல்வருக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். உளப்பூர்வமாக முதல்வர் எழுந்திருச்சு போராட்டக்களமாக மாற்றி ஏற்க மாட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்தை முதல் முறையாக போராட்டக்களமாக மாற்றியது யாருக்காக? இந்த சிறுபான்மையினர் நலனுக்காக. சிறைவாசிகள் விடுதலை ரொம்ப காலமாக பிரச்சனையாக இருந்தபோது முதன்முறையாக அவர்களுக்கு நீண்ட கால பரோலை கொடுத்து, இன்னைக்கு இன்னும் அந்த கொஞ்சம் மன கஷ்டங்கள் இன்னும் மிச்சம் இருக்கு. ஆனால் அதையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உள்ள ஆட்சி என்றால் இது மீண்டும் திமுக ஆட்சி தான். அப்போ அடிப்படையான விஷயங்கள், வக்ஃபுங்கிறது முஸ்லீம்களுடைய அடையாளமே இந்த மண்ணில் இருக்கக்கூடாது, அப்படியே மாற்றணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அது இன்னொரு பின்வாசல் வழி. அது அந்த அடையாளங்கள் அழிக்கணும். ஒன்று இந்த 3C என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அந்த ஆக்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கட்டுப்பட்டு இருக்கணும், இல்லை வக்ஃபு கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படின்னா வக்ஃபு தூக்கி ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அது இட் இஸ் நோ மோர் எ முஸ்லீம் மானுமெண்ட், முடிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு புராதன சின்னமாக தான் இருக்கும். அதை எப்படி மாற்றணுமோ அதை மாற்றிக்குவாங்க பிற்காலத்தில். அப்போ இது மாதிரியான நெருக்கடிகளை இதில் கொடுக்கறதுக்கான காரணமே முஸ்லீம்களின் அடையாளம் இருக்கக்கூடாது, முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை இருக்கக்கூடாது, முஸ்லீமுக்கு குடியுரிமை இருக்கக்கூடாது. எஸ்ஐஆர் முஸ்லீமுடைய வாக்குரிமை, அதுக்கு எதிராக யார் நிற்கிறா? இங்கே இவர் தான் நிற்கிறார். டிலிமிட்டேஷன் அதையும் ஒரு வகையில் வந்து இஸ்லாமியர்களை குறி வச்சு தான் வரும். அதுக்கு யார் நிற்கிறா? இவர் தான் நிற்கிறார். அப்போ இன்னைக்கு இமந்தா பிஸ்வா சர்மா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறான், மியான்களை வந்து தூக்கி வீசுறது தான் பண்ணுறேன். ஆமாம், அப்படி தான் பண்ணுவேன். மியான்னா முஸ்லீம்னா என்ன நினைக்கிறேன்? இது பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரன்ஸ் தான், அவங்களுக்கு எதிராக தான் நான் பேசுவேன். சரிதான் நான் பேசுனதுன்னு ஒரு பக்கம் இதே என்டிஏவுடைய ஆள் தான் பேசிகிட்டு இருக்காரு. இவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக இன்னொருத்தர் வந்து நான்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். நியாயமாக பார்த்தா நான்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன். அப்படி இல்லை, நான் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன், உங்களுக்காக இருக்கிறேன், உங்களை உறுதியாக நிற்கிறேன், உளப்பூர்வமாக நிற்கிறேன், இதுக்காக எவ்வளவு படி சொல்ல என்ன சொல்லட்டும், நான் என்றைக்குமே அசர மாட்டேன். இப்படி இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினருடைய நலனில் அக்கறை கொண்டு அவருடைய ஊனில் உறக்கத்தில் அவருடைய உண்மையில் உதிரத்தில் கலந்திருக்கக்கூடிய தலைவராகத்தான் நம்முடைய முதல்வரை பார்க்குறோம். சிறுபான்மை மேட்டரை பொறுத்தவரையும் நாங்களாம் முஸ்லீம் கம்யூனிட்டிலையும் சரி, கிறிஸ்டின் கம்யூனிட்டிலையும் சரி, மைனாரிட்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற தேர்தல் வேலை இருந்தால் பாருங்கள், முதல்வர் எங்கள் இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் நன்றி கடன் பட்டு நம்முடைய முதல்வரை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். தமிழ்நாடு என்றைக்குமே வந்து ஃபாசிசத்துக்கு எதிராக தான் இருக்கும். அடுத்த தேர்தலையும் திராவிட மாடல் அரசும் அதனுடைய கூட்டணி அரசுகளும் தான் வெல்லும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.